கொண்டிருக்கின்ற இந்த பரபரப்பான சூழ்நிலை நாம் இன்று சந்திக்கின்றோம். நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் நூறுலா வந்திருக்கார். வணக்கம் சார். அதே போல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முருகையன் வந்திருக்கார். வணக்கம் சார். தற்போது தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவற்றில் அதிமுக 6 இடங்களிலும், திமுக 10 இடங்களிலும், தாவேகா 2 இடங்களிலும் முன்னிலையில் இருக்கின்றது. அதேபோல் அஸ்ஸாம் மாநில தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் இருக்கின்றது. அதேபோல் மேற்கு வங்காளத்திலே பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் இருக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. கேரளத்திலே பார்த்தீர்கள் என்றால் காங்கிரஸ் முன்னிலையில் சென்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த தேர்தலுக்கான நிகழ்வுகள், குறிப்பாக தமிழகத்தை பற்றி நாம் இன்று பேச இருக்கின்றோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய புதிய கட்சியாக தாவேகா உருவாக்கி இருக்கிறது. இது தபால் ஓட்டிலே 2 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. அதை பற்றி நம்ம பேசுவோம். சார் நூறுலா சார், இப்போ நீங்கள் எம்ஜிஆர் அவருக்கு ஆட்சி காலத்திலிருந்து நீங்கள் அவர் கட்சி துவங்கிய காலத்திலிருந்து நீங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலையில் அந்த ஏடிஎம்கே அதுக்கும் இப்போ தாவேகாக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் எப்படி சார் பார்க்குறீங்க? அப்போ இருக்கக்கூடிய ரசிகர்களும் இப்போ இருக்கிற ரசிகர்களும் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் பேச தொடங்கிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த விளையாட்டு களத்தில் இப்போ சடுகுடு விளையாட்டு, வாலிபாலு, பாஸ்கெட் பால்லாம் பார்த்தீங்கன்னா, விளையாடி முடித்த உடனே ஒரு அணி தோக்கும், ஒரு அணி ஜெயிக்கும். ஆனாலும் 2 அணிகளையும் சேர்ந்த அந்த வீரர்கள் ஒரு கை குலுக்கிக்கிட்டு ஜெயிச்சவங்களை தோத்தவங்க வாழ்த்து தெரிவிச்சுட்டு பிரியறதுங்கிற ஒரு மரபு உலக அளவில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இப்போ வருகிற இந்த தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கையின் போது ஒருவர் ஜெயிக்கலாம், 3 தோற்கலாம். யார் ஜெயிச்சாலும் மற்ற 3 இந்த தேர்தலோடு மனமார்ச்சி அறியங்கள் தீர்ந்து விட்டன என்று சொல்லி ஆட்சிக்கு வருபவர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு ஒருவர் இணக்கமாக நடத்தி கொள்வதற்கான முயற்சியில் இறங்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கையின் போதும் ஏற்ற இறங்குகளுக்கு ஏற்றவாறு கலாட்டா நடக்கிறது இயல்பா இருக்கு. ஒன்று ஜெயிச்சவங்க கலாட்டா பண்றாங்க, அல்லது தோத்தவங்க விரக்தியினால ஏற்படுகிற வேகத்தை வன்முறையில காட்டுவாங்க. இந்த நிலைமை எதுவும் இல்லாம வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு தன்னுடைய தொண்டர்கள் எல்லோரும் அமைதி காக்க வேண்டும் என்று எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களுடைய தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று நான் அமைதியை விரும்புகின்ற பெரும்பான்மை தமிழக மக்களின் சார்பாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் வர்றேன். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் கட்சியில் சேர்ந்தவர்கள் எல்லாம் புதியவர்கள் அல்ல, முதியவர்களும் அல்ல, இடைப்பட்டவர்கள். அவங்க ஏற்கனவே திமுகவில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியல் களத்தில் ஆழ்ந்து வேரூன்றி பணியாற்றி தங்களை பக்குவப்படுத்திக் கொண்டவர்களை எம்ஜிஆர் வந்தாங்க. எம்ஜிஆர் மன்றம் வச்சிருந்தாலும் கூட அவர் மன்றம் வச்சிருந்ததே கட்சிக்குள் தனது தனித்தன்மையை மேம்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளுக்காக தான் பண்ணாரு. அது ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லலாம். என்னன்னா, எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் நீளும் பரவாயில்லையா சார், என்னன்னா தேசபக்தன் கரீம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அழுத்தமான காங்கிரஸ் பக்தர், அவர் காமராஜருடைய தொண்டர். அவர் என்ன பண்ணாருன்னா, எம்ஜிஆர் கூப்பிட்டு ஒரு காமராஜர் விழா நடத்தினார். அந்த விழாவுக்கு எம்ஜிஆர் கூப்பிட்டார். எம்ஜிஆர் வந்தார். வந்து பேசும்போது காமராஜர் தலைவர் அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டாரு. உடனே திமுக பலத்த கொந்தளிப்பு வேதனை வந்தது. வந்த உடனே என்னாச்சுன்னா, எம்ஜிஆர் போய் நிருபர்கள் கேட்கிறோம், என்னங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டீங்களே? ஆமா, காமராஜர் தலைவர், அப்போ அண்ணன் வழிகாட்டி அப்படின்னு அவர் பேலன்ஸ் பண்ணாரு. ஆனாலும் அப்போ ஏற்பட்ட கொந்தளிப்பு காரணமாக திமுகவில் எம்ஜிஆருக்கு எதிரான குழு உருவாக ஆரம்பிச்சது. அந்த டைம்ல என் கடமை படம் ரிலீஸ் ஆச்சு. பிரமாதமான படம். உடனே அப்பதான் எம்ஜிஆர் யோசிச்சாருன்னா, நாம திமுக நம்மளுக்கு கை கொடுத்துட்டு இருந்தது, இப்ப திமுக லேசான தளர்வு வந்த உடனே நம்முடைய செல்வாக்கு சரிய தொடங்குது போல இருக்கு. ஆகவே நம்முடைய தொண்டர்களுக்கு, நம்முடைய ரசிகர்களுக்கு, நமக்குன்னு ஒரு செல்வாக்குள்ள கட்டம் வேணும்னு நினைச்சு அப்புறம் தான் அவர் முசிறி புத்தனை கூப்பிட்டு கையில வண்டியை கொடுத்து ஊரா போய் ரசிகர் மன்றம், தன்னுடைய மன்றத்தை ரசிகர் மன்றமாக இல்லாமல் அது ஒரு தொண்டர் மன்றமாக, ஒரு கட்சியினுடைய கட்டுக்கோப்பை உணர்ந்த மன்றத்தினராக மாற்றினார். அந்த மாற்றுல அந்த குரூப் அப்படியே அவர் ஏடிஎம்கே ஆரம்பிச்சு வந்துட்டாங்க. அப்போ
அவங்க வந்தவங்க எல்லாம் புதியவர்கள் யாருமே கிடையாது, ஏற்கனவே அரசியல்ல ஊறி அதே துளைத்தவர்கள். மாதிரி சார் ஆனா தாவேக்கா அப்படி இல்லை. இல்ல எம்ஜிஆர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எம்ஜிஆருக்கு அதாவது கட்சி துவங்கணும் வந்து திமுக போன்ற பாசறைகள் மாணவர்கள் அமைப்பு இல்லாமல் இருந்துச்சு அதிமுகவில். அப்போ அவர் என்ன பண்ணார், மதியழகன் போன்றவர்களாம் கான்டாக்ட் பண்ணி பச்சைபாஸ் கல்லூரி அது போன்றவெல்லாம் சென்று அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள்லாம் தம் பக்கம் பேசுவதற்காக ஏற்பாடு பண்ண. அப்புறம் தான் வந்து மாணவர்கள் பாசறையெல்லாம் ஏடிஎம்ல ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அது எப்படி சார்? அது என்னன்னா, திமுக உருவானதே பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள ஹாஸ்டல்கள் இருந்து தான் உருவாச்சு. கே.ஏ. மதியழகன், எஸ்.டி. சோமசுந்தரம், அப்புறம் ஒரு ஜி.எல். கணேசன், இந்த மூவரும் தான் ஒவ்வொரு முக்கியமாக சொல்லணும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அங்கே கல்யாணம் ஆகி முகூர்த்தம் முடிஞ்ச கையோட ஹாஸ்டலுக்கு போயிட்டார். அந்த மாதிரிலாம் போய் அவங்க வந்து மாணவர்களிடமிருந்து அந்த கட்சியை வளர்க்க தொடங்கினாங்க. அது எம்ஜிஆருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் என்ன பண்ணாரு, மதியழகனை கட்சிக்குள்ள கொண்டாந்தாரு, எஸ்.டி. சுமத்திரத்தை கொண்டாந்தாரு, அவர்களை கல்லூரிகளுக்கெல்லாம் வழக்கமா அனுப்பினாரு. அதே மாதிரி நாஞ்சில் மரபுடைய அனுப்பிச்சாரு. இன்னும் குறிப்பா சொல்ல போறோம்னா, நாம் படித்த நாமக்கல் கல்லூரியில நாஞ்சில் மரபுகள் வந்து பேசி அந்த செய்தியை நான் எழுதியிருக்கேன். அப்பவே நான் நிருபர் வேலையை செஞ்சிருக்கேன் கல்லூரியில் படிக்கும்போது. இப்படி ஒவ்வொரு கல்லூரியினுடைய ஹாஸ்டல்களையும் தன்னுடைய கட்சியின் பாசறைகளாக மாற்றக்கூடிய திமுகவுடைய பணியை எம்ஜிஆர் அப்படியே கடைபிடிச்சாரு. திமுக யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்கள கட்சிக்குள்ள இழுத்து அதிமுகவுடைய அடிப்படை கட்டமைப்பை உறுதிப்படுத்துகின்ற வேலையை அழுத்தமாக செஞ்சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்ப கட்டத்திலிருந்து திமுகவோட கூட்டணியில் சில சலசலப்புகள் இருந்து கொண்டே இருந்தது. குறிப்பாக காங்கிரஸ் வந்து இங்கே இருக்கிற மாணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்றவர்கள் வந்து நாங்கள் தாவேக்காவோட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற விஷயம்லாம் பேசப்பட்டு அதுக்குள்ளே வந்து இப்போ தபால் ஓட்டுக்களை நம்ம பார்க்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 15 இடங்களிலும் திமுக 26 இடங்களும் தாவேக்கா 2 இடங்களும் முன்னிலையில் இருக்கிறது. சார், இப்போ அந்த திமுக ஜெல், அந்த கூட்டணி ஜெல், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்களுக்கு வந்து பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து கட்சி உள்ளே வந்தாங்க, கூட்டணி அமைத்தார்கள், ஒரு ராஜ்யசபா பெற்றுக்கொண்டார்கள். நீண்ட நாளாக காத்து கொண்டிருந்த விடுதலை சிறுத்தைக்கு வந்து 8 இடங்கள் கொடுத்தார் என்ற அந்த சலசலப்பு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை திருமாவளவன் கொஞ்சம் மன வருத்தத்தோடு பேசியிருக்காரு. கூட்டணி கட்சிகளும் பல இடங்களில் வந்து ஒத்துழைக்கவில்லை, விடுதலை சிறுத்தை ஒத்துழைக்கவில்லைன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி சார் இந்த இதை பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். துவக்கமே திமுகவுக்கு ஒரு 26 இடம்னு போட்டிருக்காங்க. வழக்கமா போஸ்டல் அவங்க தான் ஜெயிக்கிற விஷயம் இல்லையா? போஸ்டல் வரைக்கும் ஆரம்பம் முடிவாக மாறட்டும் என்று வாழ்த்துகின்றேன். ஒன்று. இரண்டாவது, கூட்டணியில் வந்து எப்பவுமே சில சலசலப்புகள் இருப்பது வழக்கம். அது இந்த முறை கொஞ்சம் சற்று அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் கூட கூட்டணி கட்சிகளுக்குள் என்ன மன வருத்தம் இருந்தாலும் அது என்ன, உடனே வந்து கூட்டணிக்கு வந்தவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா, தேமுதிகவுக்கு ஒரு 10 இடம் ஒதுக்கும் போது நம்ம கூடவே வந்து 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம், பல வெற்றிகளுக்கு காரணகர்த்தவா இருந்திருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட நமக்கு 8 இடம் தான் கொடுத்தாங்க. அது மாதிரி கம்யூனிஸ்டுக்கு வந்து 5 இடங்கள் தான் கொடுத்தாங்க, 6ல இருந்து 5ஆ குறைச்சாங்க. அந்த அளவுக்கு கணக்கு பார்த்து கொடுத்தவங்களுக்கு வந்து அவங்க பிரேமலதா விஜயகாந்துக்கு மட்டும் 10 இடம் கொடுத்தாங்க, ராஜ்யசபா கூட்டு கொடுத்தாங்கும் போது கொஞ்சம் வருத்தங்கள் கூட்டணி கட்சிகள்ல இருந்திருக்கும். என்ன வருத்தங்கள் இருந்தாலும் இவர்கள் வேகமாக பிரச்சாரம் செய்ததில் வேணால் சற்று பின்னடைவு இருந்திருக்கலாம் கூட்டணி கட்சிகள். அதற்காக வந்து காங்கிரஸ்காரன் போய் பிஜேபி ஓட்டு போட்டுருவானா, இல்ல காங்கிரஸ்காரன் அதிமுக ஓட்டு போட்டுருவானா? போட மாட்டான். அவன் நிச்சயமாக தன்னுடைய ஓட்டு திமுக கூட்டணிக்கு தான் விழும். என்ன, அங்கே காங்கிரஸ் நின்னாலும் விடுதலை சிறுத்தைகள் நின்னாலும் யார் நின்னாலும் அங்கே வந்து இந்த கூட்டணிக்கு தான் ஓட்டு விழும். அவன் வேகமாக பிரச்சாரம் செய்வது அல்லது தன் கை காசை எடுத்து செலவு பண்ணிட்டு போய் எங்கு சுற்றி பிரச்சாரம் பண்ணுவது, இது வேணா சற்று தொய்வா இருக்கலாம். ஆனாலும் கூட திமுக கூட்டணிக்கு விழ வேண்டிய ஓட்டு விழுந்தே தீரும். அதற்கு என்ன காரணம் என்றால், நமக்கு முக்கியமான எதிரி பிஜேபி. எக்காரணத்தை கொண்டு நாம் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பதில் இருந்து நாம் பின்வாங்கினால் அதனுடைய விளைவு நாம் தமிழகத்தினுடைய முக்கியமான எதிரியாக கருதப்படுகின்ற பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றிவிடும் என்ற பயம், என்ற அச்சம் இங்க வந்து இருக்கும். அப்படி வந்துவிட்டால் அது மற்ற எல்லா கட்சிகளுக்கும் மட்டும் தீங்கு அல்ல, தமிழகத்தினுடைய கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எப்படி சார் வரும்? எப்படி வந்து, அதாவது இது வந்து எந்த ஒரு மாநிலத்திலும் இது மாதிரி நடக்கல, ஆனா தமிழகத்துல மட்டும் பிஜேபி உள்ள வரக்கூடாது என்பது ஒரு மிகப்பெரிய கொள்கையை வச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கான சரியான சான்றுகள் எதுவுமே இல்லாம பேசிட்டு சான்று இல்ல சார். நீங்க வந்து இப்ப போட பாருங்க, இப்ப இந்திய வந்து சில இடங்கள்ல வந்து ஆங்கிலத்தை அழிச்சிட்டு இந்தியில போடுறதெல்லாம் வைக்கிறாங்க. அது காங்கிரஸ் ஆட்சியிலையும் அது தீவிரமா இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லல. அதை எதிர்த்துதான் தமிழ்நாட்டின் அரசியல தலைகீழாக மாறியது. அந்த இந்திய எதிர்ப்பு ஸ்ட்ரைக்கு தான்
இந்த 67 ஆட்சி மாற்றத்துக்கு முக்கியமான காரணம். இன்னொன்று வந்து எம்.ஆர். ராதா வந்து பெரியாருடைய சீடர். அவர் வந்து எம்ஜிஆரை சுட்டது, அந்த கட்டை போட்டு தமிழ்நாடு புறாவும் வந்து பரப்பியது, இந்த அரிசி பற்றாக்குறை. அப்பொழுது நம்பியார் என்ற கேரளத்துக்காரர் தான் இங்க வந்து அந்த உணவுத்துறை செயலாளர். அவர் வந்து சதி பண்ணி திமுகவோட கூட்டணி வைத்து சதி பண்ணி குடோன்ல பூராவும் அரிசி இருக்கு, ஆனா வெளியில வந்து அரிசியே கிடைக்கல. அவுன்ஸ் அரிசி ஒரு ஆளுக்கு 1 கிலோ போடுறதுக்கு 1 அவுன்ஸ் தான் கொடுக்க முடியுங்கிற மாதிரி அவர் அறிவித்தது தமிழகத்தை காங்கிரஸ் பறிப்பதற்காக செய்யப்பட்ட திட்டம். அதனால ஒன்னு இந்தி எதிர்ப்பு இது, இன்னொன்னு வந்து நான் கூட ஓரல் படித்தேன். நான் 67 9வது படிச்சுட்டு இருக்கிறேன். நான் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஓரல் எழுதி பாஸ் பண்ணேன். அடுத்தது பிராத்தமிக்கு மத்தியம் எழுதி இருந்தால் நான் இந்தியில வந்து இந்தியா முழுவதும் நான் போறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அது பிளஸ் தான் எனக்கு. இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் இந்தி டீச்சர் எல்லாம் கிளர்க்கா மாத்திட்டாங்க இல்லீங்களா? அப்போ வந்து அந்த திராவிட இயக்க கொள்கை என்பது வந்து இந்தியா இங்கே உள்ள விழ மாட்டோம் என்பதில் இதுவரைக்கும் உறுதியா தான் இருக்காங்க. அது வந்து அதை சப்போஸ் அதிமுக பிஜேபி கூட்டணி அரசு இங்கே வருமானால் அதிமுகவால் அதனுடைய திராவிட இயக்க கொள்கையை காப்பாற்றக்கூடிய தைரியம் அவர்களுக்கு இல்லை. எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவுக்கோ இருக்கிற தைரியம் எடப்பாடி கிடையாது. பிஜேபி என்ன சொல்லுங்க சார், நீங்க இல்ல கரெக்ட். அதேதான் வந்து திமுகவும் வந்து காங்கிரஸை பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா சீட் ஷேரிங்ல இருந்து எல்லா விஷயத்திலும் ராகுலுக்கு விருப்பம் இல்லை. ராகுல் ஷேரே பண்ணலையா சார்? எந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணவே இல்லையா? ஸ்டாலினோட அக்காலத்து தலைவர்களுக்கும் ராகுல் காந்திக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதில் நான் கை கொடுப்பேன். நான் வந்தால் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்வேன். இந்தி திணிப்பை எல்லாம் இங்க கொண்டு வர மாட்டேன். அதெல்லாம் நீங்க எப்படி இல்ல சார் நீங்க சொல்றீங்க சார்? இதெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்து நீட் தேர்வில் அவங்க சார் காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்திலே வந்து நீட் இருக்கே சார். சார் அதை விரும்புறாங்க சார். நீங்க இந்தியாவுல வந்து கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு சார் நீட்ட. இருந்தாலும் கூட அதுக்கு விதிவிலக்கு கொடுத்தோம்ல. எங்கள் ஆட்சி டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி இருக்கும்போது நீங்க வந்து அந்த குழுவுக்கு அனுப்பிச்சு அங்க வந்து ஒரு கோரிக்கை திமுக வைத்தது, எங்கள் மாநிலத்துக்கு நீட் வேண்டாம். எங்க மாநிலம் இப்பொழுதே மெடிக்கல் காலேஜ் இதுல வந்து நல்ல முன்னேற்றகரமா இருக்கு. நாங்கள் தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்து நல்ல பெரிய உலகம் போற்றக்கூடிய தொடர்ந்து பேசுவோம். அதனால வந்து எங்களுக்கு இந்தியில படிக்கணும்னு அவசியம் இல்ல, மும்மொழி திட்டமும் தேவையில்லை. இருமொழி கொள்கையிலே எல்லாத்தையும் கொண்டு வந்து காங்கிரஸ் தான், இதெல்லாம் கொண்டு வந்து காங்கிரஸ் தான். ஆனா இப்ப இல்ல இத வந்து ஈஸியா விமர்சிட்டு போறீங்க. அதான் பெரிய விஷயம். இல்ல அது இன்னைக்கு எங்கள் ராகுல் காந்தி அதிலிருந்து சற்று மாறுபட்டு தமிழகத்தினுடைய கொள்கை என்னவோ அதுக்கு நான் உடன்படுகிறேன். அவர் எந்த மேடையிலையும் வந்து ஸ்டாலின் வரல, இவரும் ஒரே ஸ்டைல ஏறவே இல்லை. 2 பேரும் ஏறல சார். ஆனா ஸ்டாலினை பத்தி விமர்சிச்சிருக்காரா? பேசவே இல்ல. பிஜேபி மேற்கோளும் காட்டல, எதிர்ப்பது கொள்கையில மேற்கோளும் காட்டல. தான் இந்தியாவிலேயே முதன்மையான மனிதர் என்று அவர் பாராட்டி தான் பேசுறார். மேற்கோளும் காட்டல அவரை பல இடங்கள்ல. சார் இப்போ இந்த காங்கிரஸ் திமுக ஜெல்லாகாத ஒரு விஷயமா பார்க்கப்படுது. குறிப்பா இந்த தேர்தலில் பல இடங்கள்ல அது பாதிப்பு கூட ஏற்பட்டிருக்குன்னு பாக்குறோம். இப்போ பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 14 இடங்கள்லயும், திமுக 41 இடங்கள்லயும், தாவேகா 4 இடங்கள்லயும் முன்னிலையில சென்றிருக்காங்க. வழக்கமா இந்த போஸ்டல் பேலட்ல வந்து எப்பவுமே அரசு ஊழியர்கள் வந்து எப்பவுமே திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நம்ம பல ஆண்டுகளாகவே பார்த்து கொண்டிருக்கோம் இல்லையா சார்? அதே மாதிரி தான் பார்க்கிறோம். ஸோ இந்த ஜெல்லாகாத ஒரு விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய உடன்பாடே இல்லாத மாதிரி இருக்குது. எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க அஞ்சல் ஓட்டை பத்தி சொன்னீங்க. அஞ்சல் ஓட்டு என்பது எப்பொழுதுமே எதிர்கட்சிகளுக்கு அஞ்சல் ஓட்டு, அஞ்சக்கூடிய ஓட்டு. அதனால அது அப்படிதான் இருக்கும். அதுக்கு அது ஒரு காரணம். 2வது இப்ப நீங்க காங்கிரஸ் திமுக சொன்னீங்க. என்னன்னா இதுவரை இல்லாத ஒரு புதிய கண்ணோட்டம் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்தது. என்னவா வந்ததுன்னா, எப்பவுமே ஒரு பொது தேர்தல் என்று வந்தால் திமுக அதிமுக அவ்வளவுதான், 2மே திராவிட இயக்கத்தை கொள்கைகளாக கொண்டவை. ஆக திராவிட இயக்கத்தின் இருவேறு குடும்பங்களுக்கு இடையிலான போட்டியாகவும் அங்கு நின்றுட்டு இருந்தது. இப்போ என்ன அப்படின்னா அப்படி கிடையாது. இது ஒரு சித்தாந்த போர். இது வந்து கட்சிகளின் போரே அல்ல, இது ஒரு சித்தாந்த போர். என்னன்னா ஒரு சனாதன தர்மத்தை மற்ற மாநிலங்களில் இருப்பது போல தமிழகத்திலும் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு இயக்கம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட கலாச்சாரத்தினுடைய இறையாண்மையை போற்றி பாதுகாக்க வேண்டும். அதனை மாசுபடுத்துகின்ற அல்லது தூசுப்படுத்துகின்ற வேறு எதையும் கொண்டு வரக்கூடாது என்கின்ற ஒரு இந்த 2 தான் உண்மையான போட்டியை. ஸோ நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, தேர்தலில் ஸ்டாலின் வந்து பிஜேபியை எதிர்த்து பேசுற அளவுக்கு அதிமுகவை பேசல. அவர் வந்து எடப்பாடியை கொஞ்சம் லேசா விமர்சித்திருக்கலாம், கட்சியை அவர் விமர்சிக்கல. என்ன நோக்கம்னா, அவர் வந்து ஏடிஎம்கே வந்தாலும் பரவாயில்ல, பிஜேபி வரக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கு.
அதனால அப்படி பேசுறாரு. இப்ப இந்த காங்கிரஸ் இதுக்கு என்னன்னா, இந்த தாவேகாங்கிற ஒரு புதிய கட்சி வந்துவிட்ட காரணத்தாலும் எங்க பார்த்தாலும் ஊருக்கு செல்வாக்கு இருக்கிற மாதிரியான மக்கள் திரண்டு வருவதாலும் ஒரு எண்ணம் அப்படி வந்தது காங்கிரஸுக்கு. அதாவது எம்ஜிஆர் கலைஞருக்கு அப்புறம், ஜெயலலிதாக்கு அப்புறம் அவங்க மேடைக்கு வந்தா திரட்டுகிற கூட்டம்ங்கிறது கிடையாது, திரண்ட கூட்டம். அவர்களுக்கு பிறகு எந்த தலைவருக்கும் திரண்ட கூட்டம் கிடையாது, திரட்டிய கூட்டம் தான். இந்த நிலையில் தான் தானாகவே திரளக்கூடிய கூட்டத்தை கொண்ட ஒரு செல்வாக்குள்ள மனிதராக அந்த அரசியலுக்குள்ள அவர் நுழைஞ்சிருக்காரு. அதை எப்பவுமே அரசியல்வாதிகளுக்கு ஒருத்தர் கூட்டம் சேர்ந்துனாவே பயம் வரும், அது இயல்பான விஷயம். அந்த மாதிரி அவர் விஜய்க்கு கூடுகிற கூட்டத்தை பார்த்து அவருக்கு விஜயம் கிடைத்து விடுமோங்கிற ஆதங்கம், பயம் வந்துருச்சு. ஸோ எப்பவுமே அரசியல்ல நண்பர்கள் எதிரிகள்லாம் கிடையாது. யாரு நல்ல குதிரை அதுல ஏறி ஓடணும்னா ஜெயிக்கலாம், அரசியல் வெற்றி. ஸோ அதாவது இப்போ இந்த தமிழ்நாடு அரசியல்ல ஜாக்கிகள் ஒரு பக்கம், குதிரைகள் ஒரு பக்கம். இந்த குதிரைகள் தான் ஓடி ஜெயிக்கும், ஆனா கப்பு வாங்குறதெல்லாம் ஜாக்கி தான். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாக்கிகள் நிறைய இருக்காங்க. குதிரை ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு தான் குதிரைகளா இருந்துச்சு. இப்போ மூன்றாவது குதிரையாக தாவேக்கா வந்துருச்சு. அதனால இந்த தாவேக்கா குதிரையில போனோம்னா வெற்றி கிடைத்து விடுவோங்கிற ஒரு எண்ணம், சலசலப்பு காங்கிரசுக்கு வந்திருக்கிறது. வழக்கமா இதெல்லாம் திரைமறைவு திருவிளையாடலாம் இருக்கும். ஆனா இந்த முறையில் தான் வெளிப்படையா பட்டவர்த்தனமா தாவேக்காவோடு உருவைக்கலாம்ங்கிற உணர்வு இளைய தலைமுறையினரிடையே வேரூன்றி விட்டது, வெளிப்படையாக வெடித்தது. அதனால அந்த நிலை உருவானது உண்மைதான். ஆனா ஸ்டாலினுடைய ஒரு ராஜதந்திரம் என்னன்னா, அவர் காங்கிரசினுடைய இந்த நிலைப்பாடு காரணமாக ஏற்பட்ட கோபத்தை அப்படியே வெளிப்படுத்தாமல் அமைதிமயமாக அதை டீல் பண்ணி தன்னுடைய எதிரியையும் தட்டி கொடுத்து அறையில் வைத்துக் கொண்டு அரவணைத்துக் கொள்வதன் மூலமாக அவருடைய இதயத்தை வெல்ல வேண்டும்ங்கிற உணர்வு அவரிடம் இருந்த காரணத்தால இந்த பிரச்சனையை பெரிதாகாமல் நீங்க காங்கிரஸ் எதிர்ப்பு காட்டிக்கிட்டே இருந்தது. சோடங்கர் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தார். ஆனா ஒரு ஸ்டாலின் அவரும் விமர்சிக்கல, அவருக்கு கீழே இருக்கிறவங்க விமர்சிக்க விடல. அதன் மூலமாக காங்கிரஸ் எதிர்ப்பு காட்டியிருந்தாலும் கூட தன்னுடைய அமைதிமயமான அணுகுமுறையின் மூலமாக காங்கிரசினுடைய வேகத்தை மட்டுப்படுத்துகின்ற அரசியல் சூத்திரத்தை ஸ்டாலின் அரங்கேற்ற காரணத்தால் வெடித்து சிதற வேண்டிய இந்த காங்கிரஸ் திமுகவுடைய உறவு அமைதிமயமாகவே போய்விட்டது. அது ஸ்டாலினுடைய ராஜதந்திரத்தின் அடையாளமாக கருதலாம். கண்டிப்பா சார். நேரில் இப்போது பார்த்தீர்கள் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20 இடங்கள் முன்னிலையிலும், திமுக 47 இடங்களும், தாவேகா 8 இடங்களும் முன்னிலையில் இருக்கிறது. தபால் ஓட்டுகளில் வழக்கம் போல திமுக முன்னிலையில் இருக்கிறது. நேரிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி முன்னிலையை வைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2வதாகவும், 3வதாக தாவேக்காவும் இடம்பெற்றிருக்கிற சில இடங்களில் தீநகர் போன்ற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா முன்னிலையை சென்று கொண்டிருக்கிறது. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். என்ன, தீநகர் போன்ற தொகுதியிலே சத்யா வெற்றி பெறுவார் அல்லது திமுக வெற்றி பெறும் என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையே தாவேக்கா ஆனந்த் அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார்கள். அது போன்ற பல இடங்களிலே பார்த்து ரிஷிவந்தியம் இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாவேக்கா முன்னிலையில் இருந்துக்கிறது. பல தொகுதிகளில் தாவேக்கா முன்னிலை சென்று கொண்டிருப்பது பெரிய அதிர்ச்சியாக தான் பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சார்? சார், இது பரவலா எல்லா இடத்துலையும் வெற்றி வந்துச்சுன்னா அது கட்சிக்கான வெற்றி. ஏதேனும் ஓரிரு இடங்களில் மட்டும் வெற்றி வந்ததுன்னா அந்த தனிப்பட்ட மனிதனுடைய தீவிரமான தேர்தல் பங்களிப்பும் ஒரு காட்டும். ஏன்னா ஓரிரு இடங்களில் மட்டும் வந்ததுன்னா அது தனிப்பட்டவருக்கான வெற்றி. பரவலா எல்லா இடங்களும் வந்ததுன்னா அது கட்சியினுடைய வெற்றி. ஸோ இப்போ கட்சியின் வெற்றின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான பெரிய அளவுக்கான விஷயம் வரல அப்படின்னாலும் ஒரு புதிய கட்சி இப்போ சீமானை எவ்வளவோ சிரமப்பட்டு பார்க்குறாரு, அவரால் எட்ட முடியாத இடத்துக்கு விஜயால எட்ட முடியுது. அப்படின்னா ஒரு வகையில் 3வது ஒரு சக்தி ஓரளவுக்கு உருவாகக்கூடிய சூழல் இருக்குதுங்கிறத நமக்கு தெரியத்தான் வருகிறது. இன்னும் சொல்ல போனோம்னா அடுத்த பொது தேர்தலின் மீது ஒருவேளை நாம் தமிழரோட அந்த திட்டமிடுதல் என்பது சரியில்லையா? ஏன்னா கூட்டணிக்கு போல அவங்க பல தேர்தலாகவே தனியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்னால நாம் தமிழர் அடுத்த தேர்தல் வரையும் பயணிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? சார், நாம் தமிழர் கட்சி என்பது அதாவது வெற்றியை குறியீடாக வைத்து வந்த கட்சி அல்ல. அவங்க ஒரு தனிப்பட்ட சித்தாந்தத்தை கையில் வைத்துக் கொண்டு அதை இலைமறைவு காய்மறைவாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய வெற்றி தான் நோக்கம் என்பதாக இருந்தால் அவங்க வெற்றி பெறுகின்ற ஒரு குதிரையில பயணித்திருப்பார்கள்.
அவர்களே குதிரையாகவும் அவர்களே ஜாக்கியாகவும் இருக்கின்ற காரணத்தால் அது அவங்களுக்கு வெற்றி கிடைக்காதுன்னு அவங்களுக்கே தெரியுது. ஆனால் அவங்க ஏதோ ஒரு மறைமுக நோக்கத்தை கையில் வைத்துக்கொண்டு அந்த நோக்கத்தை எய்துவதற்கான முயற்சியில் மட்டும்தான் இருக்கிறார்களே ஒழிய வெற்றி அவர்களுடைய நோக்கம் அல்ல என்று எனக்கு நல்லா தோணுது. ஏன்னா அவர் திமுகவிலிருந்து அவருக்கு அழைப்பு மறைமுகமாக வந்தது, அதிமுக வந்து நேரடி அழைப்பு வந்தது. அப்படி அந்த போயிருந்தாங்கனாக்கா அவங்களால அதிமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அது சீமானுக்கே நல்லா தெரியும். இருந்து அவர் மறுக்கிறாருன்னா, அதாவது தேடி வந்த லட்சுமியை எட்டி உதைக்கிற அளவுக்கான ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா, இதை விட பெரிய ஏதேனும் ஒரு நோக்கம் அவர் இதயத்தில் வேறொன்று இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா பல இடங்களில் திமுக கூட்டணி முன்னிலை இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் பல இடங்களில் முன்னிலை போயிட்டு இருக்காங்க. அது நான் சொன்ன மாதிரி பல இடங்கள், அதாவது வந்து இப்போ ஸ்ரீபெரும்புதூர் உங்கள் தலைவர் வந்து பின்னடைவில் இருக்கார், செல்வ பெருந்தகை. ஏற்கனவே ரிசைன்லாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு அவர். ஸோ காங்கிரஸும் பல இடங்களில் பின்னடைவில் இருக்குன்னு செய்தி வருது. அது குறிப்பாக உங்கள் தலைவரே பின்னடைவில் இருக்கிறான்றதான் செய்தி வருது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் ஆரம்ப கட்டம். இது இன்னும் எத்தனையோ இன்னும் டைம் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே நம்ம வந்து வீழ்ச்சியை பற்றி பேசுவதை விட முன்னணியை பற்றி வேணும் வாழ்த்தி பேசலாமே தவிர வீழ்ச்சி என்று நினைத்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. இப்போது திமுக வந்து கிட்டத்தட்ட 31 தொகுதியில் வந்து முன்னணி வகிக்கிறது. அடுத்தது தாவேக்கா வந்து 8 இடத்துல வந்திருக்கு, அதிமுக 3 இடத்துல வந்திருக்கு. அதுக்காக வந்து அதிமுக தாவேக்காவை விட கீழே போயிடும்னு சொல்லி நம்ம பேசினோம்னா நமக்கு சரியான யூகம் தெரியலன்னு அர்த்தம். அப்படி இல்லை. அதனால் வந்திருக்கிற வரைக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் வந்து நிறைய நேரம் இருக்கிறது. செல்வ பெருந்தகை ஏற்கனவே வெற்றி பெற்றவர். அந்த தொகுதி வந்து பொதுவாக காங்கிரஸ் வந்து மரகதம் சந்திரசேகரிலிருந்து யசோதாவிலிருந்து இன்னைக்கு வந்து செல்வ பெருந்தகை வரைக்கும் தொடர்ந்து காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய ஒரு காங்கிரஸ் தொகுதி அது. அதில் வந்து வெற்றி தோல்வி என்பது இயற்கை, என்ன வேணாலும் நடக்கலாம். சமீபத்தில் நடந்த சில பிரச்சனைகள்னால அவருக்கு வந்து பின்னடைவு ஏற்பட்டதுன்னு வச்சுங்க. அதுலேயும் ஒரு காரணம் இருக்கும், அவ்வளோதானே தவிர அவர் உறுதியாக வந்து இந்த காங்கிரஸ் பேருக்கு அது வந்து முன்னாடி அறிவித்திருக்க கூடாது. நீ பதவியை விட்டு போறதா இருந்தாலும் கூட தேர்தல் முடிவுக்கு பின்னால் நீங்கள் அறிவிக்கணுமே தவிர தேர்தல் ஓட்டு பதிவு நடக்கிறது 4 நாளைக்கு முன்னாடி நான் பதவியில் இருக்க மாட்டேன், இதிலிருந்து நான் போயிடும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னமோ தெரியல, அவசரப்பட்டு விட்டார் என்று கருதுகிறேன். அப்படி சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற காங்கிரஸ் தொண்டனுக்கு வேகமாக வேலை செய்வதற்கு மனசு வராது. அங்கே இருக்கிற ஏதோ தடுமாறுறாரு, செல்வ பெருந்தகை என்னமோ தடுமாற்றத்தில் இருக்கிறாருங்கிற சந்தேகம் வரும். சார், ஓட்டெடுப்பு முடிஞ்ச பிறகுதான் அவர் செல்வ பெருந்தகையா ஆமா. அதனால வந்து அவர் வந்து ஏதாவது தப்பித்தவரை நாம் வெற்றி பெறுவார் என்று நம்புகிறேன். இன்னமும் அப்படி ஏதாவது நடந்தால் கூட அதுக்கு அவரும் ஒரு முக்கிய காரண பொறுப்பு. அவரை முன்னெச்சரிக்கையாக அந்த ரிசைன் பண்றதை பற்றி சொன்ன விஷயமெல்லாம் பின்னடைவை கூட சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அது ஒரு பெரிய காங்கிரஸ் தொகுதி. அந்த மக்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அந்த மக்கள் மறுபடியும் உறுதிப்படுத்துவார்கள். காங்கிரஸ் தொகுதி என்பதை வெற்றிகரமாக செல்வ பெருந்தகையை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சார், உங்களுடைய வாதத்துக்கு ஒரு வலிமை சேர்க்கறதுக்காக ஒரு விஷயம் நினைவு வருது, அதை நான் சொல்லிடுறேன். ராகுல் காந்தி வந்து தாவேக்காவோடு போகணும்னு ஏன் அவர் நினைச்சாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரம் என்ன அப்படிங்கறத அவருடைய வெளிப்படையா சொல்லல, ஆனா நான் சொல்றேன். இதுக்கு சூத்திரத்துக்கு என்ன பேருன்னா கன்ஷிராம் சூத்திரம்னு பேரு. கன்ஷிராம் என்ன பண்ணார்னா, அவருடைய சீடகோடியாக இருந்த மாயாவதிய களத்துல அவர் நிக்கிற, அவர் ஒரு பெரியார் மாதிரி இருந்துகிட்டு அண்ணா கீழே இறங்கின மாதிரி அவர் ஒரு பெரியார் நிலையில் இருந்துகிட்டு மாயாவதி இறக்குறாரு. அவருடைய கொள்கை என்னன்னா, நமக்கு ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, டெபாசிட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எல்லா தொகுதிகளிலும் தனித்து நின்றே தீர வேண்டும் அவருடைய கொள்கை. ஏன் அவர் அப்படியே ஒரு கொள்கை வச்சாருன்னா, நீங்க வந்து ஒரு 50 இடத்துல நின்று மற்றவங்களுக்கு 60 இடம் கொடுத்தா இந்த 50 இடத்துல நீங்க நிக்கிறதால நம்முடைய கட்சியினுடைய தொண்டர்கள் அங்கே விழிப்போடு துடிப்போடு பணியாற்றுவார்கள். மீதி 60 இடங்கள்ல நாம நிக்கலங்கிறதுனால மேலெழுந்த வாரியாக இங்கே அடிக்கரும்பு சுவைக்கிறாங்கன்னா அங்கே நுனிப்புள் மேய்வாங்க. அப்போ நம்முடைய தொண்டர்கள் நாம நிக்காத தொகுதிகளில் சோம்பி போய் விடுவார்கள். அப்படி இல்லாம அனைத்து தொகுதிகளிலும் கட்சி உயிர்ப்போடு தொண்டர்கள் விழிப்போடு துணிப்போடு இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னா, ஜெயிக்கிறோமோ இல்லையோ தேர்தலில் நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தால்தான் கட்சி எல்லா இடங்களும் வளரும். ராகுல் நினைச்சு செஞ்சிருக்கலாம். இப்ப திருச்சி மேற்குல வந்து நேரு அவர்கள் பின்னடைவு 8000 ஓட்டுகள் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இது என்ன காரணம் சார்? உள்ள வந்து ஏற்கனவே மகேஷ் அந்த அரசியல் உள்ள போயிட்டு இருக்கு. அது எப்படி நேருவோட பின்னடைவு? ஏற்கனவே அவருக்கு முன்னாடி வந்து பல்வேறு வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நேருவோட பின்னடைவு சொந்த கட்சி பிரச்சனையா இருக்குமா? ஏன்னா மகேஷுக்கும் அவருக்கும் செட் ஆகாமே போயிட்டு இருக்கு அந்த மாவட்டத்துக்குள்ளே இல்லையா? இல்லை சார், அதாவது எல்லா கட்சிகள்லையுமே அந்த உள்ளடி வேலைகள்ங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா
ஒரு தொகுதியில குறைகின்ற இடத்துல கூடும். அதனால இறுதியான முடிவு எடுக்கும் வரை இந்த ஏற்றத்தாழ்வுகளை வைத்து நம்ம ஒரு விவாதிப்பது ஒரு 8000 வாக்குன்றது கொஞ்சம் பெரிய விஷயமா பார்க்கப்படுது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட தொகுதியை 8 இன்னொரு பக்கம் போனோம்னாக்கா 15000 வாக்கு பேர் அது கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு அங்க தாவேகா முன்னிலையில் இருக்குதாங்க. அது ஒரு பின்னடைவு வருதுன்னா அதனால அவருக்கு ஏதோ ஒரு இழப்பு இருக்குங்கிறது உண்மை, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா சமீப காலமாக சில திமுக அமைச்சர்கள் குறிவைக்கப்பட்டு அவர்களுடைய செயல்பாடுகளில் இருந்த சில நிலைப்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அரசு ரீதியாக சட்ட ரீதியான சில நிகழ்வுகளின் மூலம் அவருடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கலாம். நடுநிலை வாக்காளர்களில் பலர் இந்த செய்திகள் காரணமாக மனமாச்சரியம் கொண்டு அவருடைய விருப்பை காட்டியதாக தான் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ஒரு இடத்தில் இருக்கின்ற இழப்பு என்பது அடுத்த ஈடுகிட்டிய மாதிரியாக இருக்கக்கூடும். செல்வ பிறந்தகைக்கு ஏற்பட்ட அதே நிலை அவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அவருக்கு மாறுங்கிற நம்பிக்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்வோம். சார், இப்போ இளைஞர்கள் வாக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே திமுக பக்கம் பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் இருந்ததா சொல்லப்பட்டது. அதே மாதிரி பாஜக அண்ணாமலை அன்பு கூட்டம் என்ற நிகழ்வுகளையும் பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் இருந்தாங்க. இப்போ அந்த இளைஞர்களும் அப்படியே தாவேகா பக்கம் போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு சிறு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜென்சிலேருந்து எல்லாமே தாவேகா பக்கம் தான் மிகப்பெரிய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றால். நம்ம எங்கே சென்றாலும் இளைஞர்கள் மற்றும் மகளிர் வாக்குகள்லாம் தாவேக்காக தான் நாங்கள் விசில் சின்னது தான் வாக்களித்தோம் என்று சொல்லப்பட்டது. ஸோ பெரிய அளவில் வாக்கு அப்படியே தாவேக்காக மாறி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒன்று சொல்கிறேங்களுங்க, திமுகவும் அண்ணா திமுகவும் 50 ஆண்டு கால கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தது. உதயசூரனுக்கு ஓட்டு போட்டு நான் உதயசூரனுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு போகிறதில்ல. ரெட்டலைக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் 10 முறை போட்டிருப்பான். விஜய் கட்சிக்கு போற இளைஞர்கள் தான் யாருக்கு ஓட்டு போட்டோம் என்ற ரகசியத்தை வெளியே கூட சொல்லக்கூடாதுங்கிற அந்த பண்பாட்டையும் மறந்து அது ஒரு கொந்தளிப்போடு ஒரு வேகத்தோடு நான் விஜய் ஓட்டு போட்டேன் அதான் சொல்றேன் சார். நீங்க இதெல்லாம் தேர்தல் முறைக்கே அப்பாற்பட்ட ஒன்று செயல். அதாவது நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன், நான் விசிலுக்கு ஓட்டு போட்டேன்னு கொதிக்கிறது, கொந்தளிக்கிறது. இதன் மூலமாக ஏதோ போனவங்க எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டது மாதிரி ஒரு யூகத்தை கட்டுமானம் செய்தார்கள் இந்த ஊடகங்கள். அதனுடைய விளைவுதான். ஆனா இப்போது வந்துகிட்டு இருக்கு பாருங்க, டிஎம்கே 61 இடம், டிவிகே 14 இடம். அதை வேணா அண்ணா திமுக ஓட்ட பெரும்பாலும் அவருக்கு ஈர்ப்பார்கள் என்று தெரியும். ஏன்னா செங்கோட்டையில இருந்து சேசிடி பிரபாகர்ல இருந்து எல்லாரும் அங்கே போயிருக்கிறாங்க. மறுபடியும் நீ எடப்பாடியை நம்பி நாம் இனிமே வாக்களித்தோம் என்றால் அது அண்ணா திமுக ஒன்றும் பெருசா காப்பாற்ற முடியாது. அதை விட அவரை நம்பி கூட நம்ம அந்த இயக்கத்தை கொண்டு போலாமோன்னு தான் செங்கோட்டையனும் ஜேசிடி பிரபாகரனும் அங்கே போனாங்க. அதை பின்பற்றி பல இளைஞர்கள், அண்ணா திமுக இளைஞர்கள் விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. வர்ற முடிவுகளை பார்த்தால் அதுதான் சொல்லுது. திமுகவின் ஓட்டை யாராலும் பிரிக்க முடியாது. ஒன்று நான் சொல்றேன், உதாரணத்துக்கு 1977 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு 72 கட்சி ஆரம்பிச்சார், 77 தேர்தல் நிற்கிறார். 77 தேர்தலில் நின்ன போது கூட அவ்வளவு பெரிய தலைவராக எம்ஜிஆர் மக்களை ஈர்த்த ஒரு தலைவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா அவரே நின்ன போது கூட திமுக உங்களுக்கு ஓட்டு சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா 25-30% ஓட்டு வாங்கிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? எம்ஜிஆர் மாற்ற முடியாத ஒரு ஓட்டு வங்கி திமுகவிடம் இருக்கிறது. ஒரு 25-30% இருக்கிறது. அந்த ஓட்டு வங்கி விஜயை பார்த்து மயங்கி விடும் என்று நான் ஏற்க தயாராக. இன்றைக்கும் திமுகவை கொள்கை பிடிப்போடு நீங்க அந்த கொள்கையில நமக்கு மாறுபட்ட கருத்து கூட இருக்கலாம் சிலது சார். ஆனா அந்த கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடியவங்க, அண்ணாவையும் கலைஞரையும் நேசிக்கக்கூடிய அந்த கூட்டம் விஜயை பார்த்து எம்ஜிஆரை பார்த்தே மயங்காத கூட்டம் விஜயை பார்த்து மயங்கி இருப்பார்கள், ஓட்டு போட்டிருப்பார்கள் என்று இதுவரையில் டிவில எல்லாம் பேசுறதை என்னால் ஏற்க முடியாது. ஆனால் அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் மகளிர் கூட்டம் அப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்ன தெரியுமா? கலைஞர் ஸ்டாலினுடைய அரசுல மக்களை ஈர்க்க, அதாவது பெண்களை ஈர்க்கக்கூடிய இந்த இலவச அந்த பயணம், பஸ் பயணம், அடுத்தபடியா மாதம் 1000 ரூபாய் அவங்க கொடுத்தது, அதெல்லாம் இனிமே வர்றவங்க 2000 கொடுக்குறான் 3000 கொடுக்குறேன்னு சொல்லிக்கலாம். ஆனா கையில அனுபவிச்சவங்க, கையில வாங்கி அனுபவிச்சவங்க போயா மாதம் 1000 ரூபாய் நம்ம செலவுக்கு கொடுத்தாரு, நம்ம ஒரு ஓட்டு தனியா கேட்கிறாரு, நம்ம ஓட்டை கூட நம்ம போடாம அது ஒரு நன்றி விசுவாசத்தோட அரசாங்கத்துக்கு பணத்தான் கொடுத்தாரு, அவர் வீட்டு பணத்தை கொடுக்கல, இருந்தாலும் கூட அது கொடுக்கிற பணம் ஒண்ணும் இல்லையா? அதனால அந்த நம்பிக்கையோடு 1,31,00,000 பேருக்கு அவர் கொடுத்திருக்காரு இல்லையா? அதுல 70 லட்சம் பேராவது அந்த மகளிர் ஓட்டு திமுகவுக்கு நிச்சயமாக வரும். ஒரு 50-60% ஓட்டு கூட நீங்க மாற்றி போட்டோம், அது விஜய்க்கு போட்டோம், அதிமுக போட்டோம், 70 லட்சம் ஓட்டு நிச்சயமாக
திமுகவுக்கு தான் வரும். அதனுடைய விளைவுதான், வெளிப்பாடு தான் இன்றைக்கு திமுக இப்பொழுது முன்னணியில் வந்து கொண்டிருக்கிறது என்பது கருத்து. பாத்தீங்கன்னா குடத்துல ஸ்டாலினே பின்னடை வந்திருக்கு. அதெல்லாம் இருக்குதான். ஸ்டாலின் என்ன டைம் இருக்கு சார்? போன வாட்டி இதே மாதிரி தான் சார். நீங்க துறைமுகம் பாத்தீங்கன்னா வினோத் வந்து முன்னிலை போயிட்டே இருந்தாரு. ஏன்னா அது என்னன்னா வடக்கு இந்தியர்கள் வாழக்கூடிய பகுதியில இருந்து அதிகமான மார்வாரிகள் இருக்கக்கூடிய போது அதிகமான வாக்கு போயிட்டு சேகரபாபு தோல்வி நான் கடைசியில பார்த்தா எங்க ஊர் போட்டியை திறந்தாதான் தெரியுன்ற மாதிரி இந்த பக்கம் வந்தப்பறம் தான் அது தெரிஞ்சு. சோ சில இடங்கள்ல வந்து அது மாதிரி பாத்தீங்கன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா தாவேகா பாபு ஒரு பகுதியில் குளத்தூர்ல பாத்தீங்கன்னா விஎஸ் பாபு வந்து முன்னிலை இருக்காரு. போன தேர்தலில் முதலமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜி தோத்து போனார் தெரியுமில. அப்புறம் வந்து இடைத்தேர்தல் தான் ஒரு முதலமைச்சர் ஆயிட்டு இடைத்தேர்தல் நின்றாங்க தெரியுமா. அதுதான் அதெல்லாம் ஒரு வித்தியாசமான முடிவு தான். அது ரொம்ப ஆச்சரியமான முடிவு தான். அது வந்து நடக்க கூடாது, நடந்து விடுகிறது. என்ன பண்றது சார்? வெளியே பேசப்படாத அதை ஒட்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னா, மத்திய அரசு வந்து சில மாதங்களுக்கு முன்னால ஒரு முக்கியமான சட்டத்தை போட்டது. என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் ஒரு ரெஃபரன்ஷியல் எக்ஸாமினேஷன் எழுதி அதுல பாஸ் பண்ணாதான் நீ மறுபடியும் பணியில தொடர முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டு அதுக்கான தேர்வெல்லாம் நடந்துச்சு. வாத்தியார்கள்லாம் அவங்க மாணவர்களுக்கு எக்ஸாம் வச்சது போய் அவங்களுக்கு எக்ஸாம் வச்சாங்க. அதுல நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க, பல பேர் ஃபெயில் பண்ணாங்க, பல பேர் அட்டென்ட் பண்றதுக்கு பயந்து போய் எழுதாவே விட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் மனதில் ஒரு பீதி இருந்துகிட்டே இருக்கு. அத்தகைய ஆசிரியர்கள் எல்லாருமே அரசாங்கத்தின் மீதான கோபம் காரணமாக, அதாவது மத்திய அரசாங்கத்தின் மீதான கோபம் காரணமாக அவங்க வேற்று கட்சிகளாக இருந்தாலும் கூட இந்த பிஜேபியினுடைய இந்த மாதிரியான சட்டங்களில் இருந்து தங்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக கூட அவர்கள் திமுகவின் பக்கம் சாய்ந்திருக்கலாம். இது ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வாக இருந்தும் கூட தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுகவினர் இந்த ஒரு யூஸை அவங்க பயன்படுத்திக்கவே இல்லை. இல்லை சார், இன்னொரு விஷயம், விஜய் வந்து ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி அப்படின்ற விஷயத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உண்மையோ அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 27 இடங்கள்ல, தாவேகா 21 இடங்கள்ல, திமுக 58 இடங்கள், கிட்டத்தட்ட 6 இடங்கள் தான் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தாவேகாவும் வித்தியாசமாக இருக்கிறது. ஸோ அது சொன்னது ஒரு உண்மையாக போயிட்டு இருக்கு. 2வது இடத்துல தான் போட்டி. ராஜதந்திரம் அந்த இடத்துல ஒரு வெற்றிகரமான ராஜதந்திரம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து எனக்கும் திமுகவும் தான் போட்டி என்று சொன்னதன் மூலமாக திமுகவை எதிர்க்கின்ற எல்லோருமே அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுக் கொண்டிருந்த இந்த நிலையில் அதை மடைமாற்றி தன் பக்கம் திருப்புவதற்கான ஒரு முக்கியமான வியூகம் அது. அந்த வியூகத்தில் அவர் வென்றிருக்கிறார் என்பதைத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் ஒவ்வொன்றாக வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. சார், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆரம்பத்திலிருந்து சொன்ன விஷயம் என்னன்னா சார், வந்து தாவேகாக்கு வந்து வாக்குகளில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை வாக்குலாம் அவங்ககிட்ட தான் போகும். இஸ்லாமியர்கள் வாக்கு, கிறிஸ்தவ வாக்கு அது இருந்தாலும் அதே மாதிரி பட்டியலின வாக்கு அவருக்கு போகும். அதாவது விடுதலை சிறுத்தைக்கு செல்லக்கூடிய வாக்குலாம் அவருக்கு சென்றுவிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய இழப்பு அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு மாதிரி தான் தெரியுது. எப்படி சார் பார்க்குறீங்க? சார், நான் என்ன சொல்கிறேன், நான் தான் ஏற்கனவே ஒரு காரணம் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ ஈடு கொடுக்குற அளவுக்கு, கம்பேர் பண்ணுற அளவுக்கு அதிமுகவில் மக்களுடைய மனங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அங்கே ஒரு லீடர்ஷிப் இல்லை. அந்த தொண்டர்கள் வந்து இனிமே 8 தேர்தல் 9 தேர்தலில் தோல்வி அடைந்த எடப்பாடியை நம்பி நாம் வாக்களித்து நாம் மேலும் தோல்வி மேலே தோல்வி அடைந்து அதிமுக என்ற இயக்கத்தையே அழித்து விடுவார்களோ என்ற அச்சம் வந்து அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து டிஎம்கே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு திராணி உள்ளவராக நீங்க வந்து விஜயை வந்து அதிமுக தொண்டர்கள், இளைஞர்கள் கருதுகிறார்கள். இளைஞர்கள் தான் அதுல அதிமுகவுக்கே ஓட்டு போட்ட ரெட்டலை பக்தர்கள் இருக்காம பாருங்க, அவங்க ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா தற்காலமா வந்தக்கூடிய ஒரு 25-30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் அவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இவங்க எல்லாம் ஒன்றும் உருப்பட மாட்டாங்க, திமுக எதிர்க்கிற அளவுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெம்பு இல்லை, அது விஜய் தாயா பொருத்தம், விஜய் தாயா தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஈர்க்கக்கூடியவராக இருக்கிறார் நம்புறாங்க. நான் நம்பல, அவங்க நம்புறாங்க. அதனால வந்து ஏடிஎம்கே ஓட்டு பெரும்பாலும், ஏன்னா அவர் எம்ஜிஆரை வந்து புகழ்ந்தான் பேசினார், ஜெயலலிதாவே ஏற்றுக்கொண்டு பேசினார் இல்லைங்களா, எல்லா தலைவரும் ஏற்றுக்கொண்டு பேசினார், எங்கள் தலைவர் காமராஜரையும் அவர் வந்து புகழ்ந்து பேசினார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, எங்க கட்சியினுடைய சிறு இளைஞர்கள் கூட வந்து விஜய் பரவாயில்லையா அப்படின்னு நினைச்சு இருக்கலாம். அதனால கொஞ்சம் ஓட்டு எங்களுக்கு விழ வேண்டிய ஓட்டு கூட கொஞ்சம் நான் இழந்திருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அப்படி இருந்தாலும் கூட திமுக வந்து என்ன தெரியுமா அடிப்படை, சிறுபான்மை ஓட்டு சொன்னீங்கல்ல, சிறுபான்மை ஓட்டுலங்க பெரும்பான்மையான மக்கள் நீங்க எந்த காரணத்தை கொண்டும் திமுக கூட்டணியை நாம் தோற்கடிக்கும் பட்சத்தில் அதிமுக பிஜேபியினுடைய அணி இங்கே வெற்றி பெறுமானால் அது வந்து நமக்கு மிகப்பெரிய ஆபத்து. தன்னுடைய தற்காலிக எதிர்ப்பு உணர்வெல்லாம் ஒரு பக்கம் நிறுத்திட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தனக்கு மிகப்பெரிய தீங்கை பிஜேபி இங்கே விளைவிக்கும். வட இந்தியாவில் எப்படி
நூற்றுக்கணக்கான சர்ச்சுகள் வந்து மணிப்பூர்ல இடிக்கப்படவில்லையா? இந்த சமீபத்தில் அந்த கிறிஸ்து பிறந்த அந்த நாளில் வந்து ஒரு 10 சர்ச்சு வந்து வட இந்தியாவில் தாக்கப்பட்டது. அதனால வந்து அது மாதிரி எல்லாம் பாக்குறாங்க அங்க உள்ள. இதெல்லாம் வந்து ஊடக செய்தி தான். அப்ப ஊடகம் எல்லாமே நேரடியாக சொல்லுவாங்களா? சர்ச்சுக்காரன் வந்து நேரா சொல்லுவானா? ஊடகங்கள்ல வந்து செய்திதான் சார். நீங்க மணிப்பூர்ல இடிச்சு தப்பா இல்ல? மணிப்பூர்ல பல செய்திகள் திரிக்கப்பட்ட செய்திகளா தான் இல்ல மணிப்பூர்ல நடந்தது உண்மையா பொய்யா? செய்திகள் திரிக்கப்பட்ட செய்திகள் தான். சரி, நீங்க நம்புறீங்களா இல்லையா? மணிப்பூர்ல நடந்தது உண்மையா இல்லையா? மணிப்பூர் நடந்த கலவரம் என்பது அது வந்து அது வந்து மத ரீதியாக அது வந்து சார் பிஜேபி ஆட்சி சார் பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலம் மணிப்பூர். அங்கே வந்து கிறிஸ்தவ மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கு பண்ணிருக்கீங்கல்ல. அதனால இங்க உள்ள கிறிஸ்தவ மக்களோ இஸ்லாமிய மக்களோ இங்க பிஜேபியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி இங்க வந்தால் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கும், மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும் என்ற உணர்வு உடைய எந்த சிறுபான்மை மக்களும் வந்து நீங்க மாற்றி வந்து விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவ ஜோசப் விஜய் என்று போட்டதுனால் சில பேர் வந்து நம்பி ஓட்டு போடலாம். உங்க கட்சியிலே சசி தரூர் போன்றவர்களுக்கு இன்னும் 2 பொது தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறாதுன்னு சசி தரூர் போன்றவர்களே சொல்றாங்க. இன்னொரு 10-15 வருஷத்துக்கு காங்கிரஸ் ஆட்சியே கிடையாது, ஆல் இந்தியா லெவல்ல வரவே வராது. அதெல்லாம் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. சொல்லு உங்க கட்சியில எங்க கட்சியில சார், எங்க கட்சியில 4 பேர் சொல்றதுனால வந்து அவங்க என்ன பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்களா? அப்படியே இந்தியா ஆமா சசி தரூர் சொல்லிவிட்டாருன்னா இந்தியாவில் உள்ள எல்லா காங்கிரஸ்காரனும் ஐயோ சசி தரூர் சொல்லிட்டாருன்னு நாங்க கோஷ முடியும் சார். இருக்கட்டும் சார், ஒரு 10 பேர் துரோகிகள் எல்லாம் இருக்காங்க சார் கட்சியில. ஏன் வந்து இவன் போகலையா? நம்ம உத்தரப்பிரதேசத்துல இருந்து இவருடைய மகன் அங்கிருந்து போனார் இல்லையா? அது மாதிரி வந்து சில பேர்லாம் இருப்பாங்க. சில பேர் வந்து இங்க பதவி கிடைக்கலையா அங்க போயிடுவோம். ஏங்க அது மாதிரி வந்து பதவி கிடைக்காதவன் மேலிடத்துல வந்து பெரிய மரியாதை கிடைக்கவில்லை என்று போனவர்கள் இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லல சார். அப்படி இருந்தாலும் சசி தரூர் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தை சொன்னாலும் கூட கேரளாவில் இன்றைக்கு யூடிஎஃப் தான் வந்து முன்னிலை வச்சுக்கிட்டு இருக்கு, அங்க ஆட்சிக்கு வர்றது மாதிரி இருக்கு. 5 மாநில தேர்தலில் வந்து கேரளா வந்து காங்கிரஸ், என்ன அசாம்ல வந்து பிஜேபி முன்னணி வகிக்கிறது, வெஸ்ட் பெங்கால்ல வந்து மம்தா பானர்ஜி முன்னணி வகிக்கிறாங்க, இங்க திமுக இல்ல அது இருக்கலாம், கடுமையான போட்டி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. திமுக இங்க வெற்றி பெற போகிறது மம்தா பானர்ஜி. என்னுடைய கருத்து மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்துல வெற்றி பெறுவாங்க. பாண்டிச்சேரியும் அசாம் வேணா பிஜேபி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். மம்தா பானர்ஜி மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள்லாம் வந்து காங்கிரஸ் மேலுக்கு அதிருப்தி காரணமாக இந்த கூட்டணியில காங்கிரஸ் வெளியேற்றிட்டு அவங்க மட்டும் செயலாற்றலான் இருக்காங்களா சார்? அதெல்லாம் வருங்காலத்தில் வந்து நீங்க 2029 தேர்தலில் இந்திய நாட்டின் சூழ்நிலை எப்படி இருக்கு, பிஜேபி நடவடிக்கைகள் என்னென்ன, அதை பொறுத்து இந்தியா கூட்டணி மேலும் பலமடையுமா என்ன என்பதெல்லாம் அது முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு. மாநில தேர்தலில் வந்து இந்தியா கூட்டணி வந்து செயல்படாது. அது மத்தியில் வந்து பிஜேபியை எதிர்க்கிற அந்த கொள்கையில் தான் இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் வந்து எல்லாரும் ஒன்று சேருவார்கள் என்று நம்புகிறேன். அப்படி சேரவில்லை என்றால் அவங்க பிஜேபிக்கு உடந்தையாக போகிறார்கள் என்று அர்த்தம், அவ்வளவுதான் சார். இப்போ பாத்தீங்கன்னா தாவேக 32 இடங்கள், அண்ணா திராவிட முன்னேற்றம் 29 இடங்கள், அதாவது ஏடிஎம்கே விட முன்னிலையில் போயிட்டு இருக்காங்க தாவேக. ஆனா என்ன விஷயம்னா விஜய் போட்டியிட்ட 2 தொகுதியிலையும் வந்து பின்னடையில் இருக்காரு அவர். இது ஒரு செய்தியா பார்க்கப்படுது. ஸோ எம்ஜிஆர் எல்லா தலைவர்களுமே பின்னடைவு மாதிரி தான் வருது. எல்லா தலைவரும் பின்னடைவு தான் இருக்கு. எல்லா ஸ்டார் கேண்டிடேட்ஸ் பின்னடைவு மாதிரி தெரியுது. எப்படி சார் பாக்குறீங்க இதெல்லாம்? நீங்க சொல்ற மாதிரி எங்க ஊர் போட்டு உடைக்கலன்ற மாதிரியா? அது என்ன காரணம்னா அவங்க வந்து தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்யக்கூடியவங்க தான் உயர்மட்ட தலைவர்கள். அப்படி அவங்க சுற்றுப்பயணம் போகும்போது தன்னுடைய சொந்த தொகுதியில் அதிகமான கான்சன்ட்ரேட் செலுத்த வேண்டிய சூழ்நிலை அவருக்கு கிடைக்கிறது இல்லை. அதுவும் அவங்களுடைய பின்னடைவுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். அதை விட நான் வந்து ஒரு 2 முக்கியமான ஃபோர்ஸஸ் இருக்கு, அது யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ஃபோர்ஸ் என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து வலிமையாக இருக்கக்கூடிய தேர்தலில் அழுத்தம் செலுத்தக்கூடிய 2 ஜாதிகள், ஒன்று தேவர் இனம், இன்னொன்று வன்னியர் இனம். இந்த 2 இனத்தை சேர்ந்தவர்களும் கூரிய கத்தியை எடுத்துக்கிட்டு அதிமுக அணிக்கு எதிராக களத்தில் நின்று இருக்கின்றன. வெளியே சொல்லாமையே அன்பர்களுடைய பணிகள் காரணமாக அதிமுகவுக்கும் அதிமுகவில் அலையன்ஸ்ல இருக்கிற தலைமையிலான அமைப்பு ஏற்பட்டிருக்கலாமோ. தனியா பார்த்தா திமுக 52 இடங்கள்ல இருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்றமும் தாவேகாவும் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 67 இடங்கள்ல இருக்குது. ஒருவேளை கூட்டணி அமைச்சிருந்தா வெற்றி பார்க்கல, அது எப்படி சார் பாக்குறீங்க? ஆனா அவங்க தனியா நின்றதன் மூலமாக அதிமுகவோட நான் முன்னிலையில் இருக்கிறேன் அவர் நிரூபிக்கிறாரு. அது அவருடைய வெற்றிக்கான அடித்தளம் தானே. இப்போ என்ன ஆகும்னா, நாங்க அதிமுகவோட அதிகமான ஓட்டும் சீட்டும் வாங்கி இருக்கிறேன்னு காட்டிட்டா அதுக்கப்புறம் அதிமுக தலைமையிலான அணி என்பதற்கு பதிலாக
மாதிரி இருக்கு. அடுத்து அமித்ஷா வந்து பேசணும்னா தாவேகா தலைவர் கூட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை அந்த மாதிரி வரும். ஆமா ஆமா ஆமா. சார் இப்போ இந்த சூழ்நிலை இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த சிறுபான்மை வாக்குகள் போன்ற வாக்குகள்ல வந்து எனக்கு தெரிந்து ஏடிஎம்கே இருந்து விட அதிகமா வந்து தாவேகா பெற்றிருக்கிறாரோ அப்படின்னு பார்க்கப்படுது. இல்லை, அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அது மனம் ரொம்ப வேதனையான நிலையில நான் பேசுறேன். அது விஜய் வந்து ஒரு ஒரு 10 வயசு 12 வயசு பசங்களெல்லாம் உசுப்பி விட்டு உங்க பெற்றோர்கிட்ட, உங்க அண்ணன் கிட்ட, உங்க தம்பிங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் நீங்க வந்து விசிலுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு அவங்க மனதில் ஒரு விஷ விதையை தூவி அதன் மூலமாக அந்த பசங்கள்லாம் வீட்டுல எல்லாம் பெரிய போடுறேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், ஓட்டு போட திங்க மாட்டேன், தூங்க மாட்டேன், இப்படி எல்லாம் பண்ற அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப இதுவரை நடக்காத ஒரு இது ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி இளைஞர்களை ஊக்குவிக்க கூடாது என்ற உணர்வு இனியேனும் விஜய்க்கு வர வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். இப்போ கூட அவர் வந்து சிறுவர்களை தூண்டிவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தினாருங்கிறத நிரூபிக்கக்கூடிய சான்றுகள் ஆழமாகவும் அழுத்தமாகவும் வெளியே வந்துட்ட காரணத்தால இனி அவர் தேர்தல் வழக்கை சந்திக்க வேண்டிய கட்டாய கடமை அவருக்கு வந்தே தீரும். இதன் மூலமாக ஆமா ஆமா வேற வழியே கிடையாது, அவர் சந்திச்சுதான் தீரணும். இப்போ சார் இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சார், இந்த தேர்தல் என்னோட கடைசி படம் வந்து ஜனநாயகம் எல்லாம் சொல்லி முடித்தாரு. இந்த தேர்தலுக்கு பிறகு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது, நல்லாவே தெரியும். இந்த தேர்தலுக்கு பிறகு பவன் கல்யாண் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட காலமாக அப்படியே பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருந்தார் பாலிட்டிக்ஸில். அவர் வெளியே போகாமல் சினிமாவில் நடித்தாலும் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த அந்த நிலைத்து நிற்கக்கூடிய விஷயம் விஜய்க்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விஜய் வந்து அவர்கிட்ட இப்போ வந்து அவர்கிட்ட கூட்டம் இருக்குதுன்னு காட்டினாரு, ஓட்டு இருக்குதுன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவருடைய நிலைப்பாடு என்னன்னா, இதை இன்னும் பல்கி பெறுவதற்கு அவர் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா, எம்ஜிஆர் பண்ண வேலை தான். எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா, அவர் கட்சியை ஆரம்பித்த உடனே அந்த கட்சியினுடைய அடிப்படை கட்டுக்கோப்பை உறுதியாக வடிவமைக்க வேண்டும்ங்கிறதுக்காக என்ன பண்ணார்னா, திமுகவில் இந்த மாதிரியான தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க யாருன்னு பார்த்து அவங்கள அதிமுகவில் கொண்டு வந்து அவங்கக்கிட்ட அடிப்படை கட்சியினுடைய கட்டுக்கோப்பை உருவாக்குகின்ற வேலையெல்லாம் கொடுத்து அவங்களுக்குரிய எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து ஆழமான ஒரு அடித்தளத்தை எம்ஜிஆர் உருவாக்கி கொடுத்தாரு. அதனால் அவருடைய வெற்றி தான் இருந்த முறை மட்டுமல்ல, தனக்கு பின்னும் சாத்தியமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் போட்ட அடித்தளம் தான் அது. ஆனால் இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து கூட்டமும் காட்டிட்டாரு, ஓட்டும் காட்டிட்டாரு. இனி இந்த ஓட்டை நிலைநிறுத்திக் கொள்ளவும் இதை மேலும் பல்கி பெருகி முன்னணிக்கு கொண்டு வருவதற்குமான அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய வேலையை இனிமேலாவது விஜய் செய்யணும். அந்த செய்யக்கூடிய ஆட்கள் இன்னும் கூட அவர்கிட்ட இல்லை. அதை ஒன்று அந்த மாதிரியான கட்டமைப்பு தெரிந்தவங்க மற்ற கட்சிகளில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வயோதிகம் காரணமாக அவர்கள் ஓரக்கட்டப்பட்டு விட்டார்கள். பல பேர் பவர் பாலிட்டிக்ஸ் காரணமாக, கோஷ்டி நிலைமை காரணமாக ஓரக்கட்டப்பட்டு வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களாம் தேடி திரட்டி அழைத்து வந்து அவருடைய இந்த பொறுப்பை ஒப்படைத்தால், முதியோரின் மூளையும் இளையோரின் வேலையும் ஒருங்கிணைந்தால் பிரமாதமான வெற்றி கிடைக்கும். முதியோரின் மூளை வீடுகளில் தூங்கி கொண்டிருக்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது. அவங்களால் திரட்டி கொண்டு வந்து அவரிடம் இருக்கிற இளைஞர்களையும் இந்த முதியோர்களுடைய மூளையும் ஒருங்கிணைப்பதன் மூலமாக இந்த அமைப்பை அடுத்த தேர்தலுக்குள் உறுதிப்பாடாக ஒன்றாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சொல்றது இப்போ தேமுதிக அது உருவாகி கொண்டு வந்தாங்க கட்சி, அது சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும்னா ஒரு பெரிய நபர் வேணும்னு பண்ருட்டி ராமச்சந்திரனை கொண்டு வந்தாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி எல்லாம் பேசி கரெக்டான லெவலுக்கு கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் சில மனக்கசப்பு காரணமாக வெளியேறினார் அவர். பட் அந்த பண்ருட்டி ராமச்சந்திரத்தோட வியூகம் தான் தேமுதிக ஒரு பெரிய பலமா இருந்துச்சு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து அவர் திமுகவில் இருந்த காலத்திலிருந்து அவர் வந்து நேரடியாக பெரியாரோடு இணக்கமாக இருந்து அவருடைய உணர்வுகளின் அடிப்படையோடு வந்தவர். அதே மாதிரி எம்ஜிஆர் கிட்ட இருக்கும்போது அவர் கட்சியெல்லாம் நடத்துறதே, இவர் நெடுஞ்செழியன் இருப்பார், ஆனால் நெடுஞ்செழியனையும் தாண்டி பண்ருட்டி ராமச்சந்திரன் இணைத்து வியூகங்களையும் நடத்துவதற்கான ஆலோசனைகளை எம்ஜிஆர்கிட்ட சொல்லுவார். எம்ஜிஆருடைய திங்க் டேங்க்னு ஒன்று இருக்க, ஒரு அறிவாளர் கூட்டமைப்பு ஒன்று வச்சிருப்பார். அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருப்பார். அத்தகைய ஆலோசனைகள் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் நிறையா அவர் கேட்பார். அதனால் அவர் அங்கே போய் ஒரு நல்ல கட்டமைப்பு உருவாக்கினார். ஆனால் தேமுதிகவும் சரி மதிமுகவும் சரி சரியான சமயத்தில் தவறான முடிவெடுத்த காரணத்தால் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியாமல் அவர்கள் தலைப்பட்டு போனார்கள். சில தவறுகள் காலத்தால் கரைந்து போய்விடும். பல தவறுகள் நடந்துட்டா அந்த தவறுக்குரிய விளைவுகள் ஆயுளுக்கும் இழுத்து கொண்டே போகும். அப்படி இழுத்து கொண்டே போனதில் பலியானது மதிமுகவும் தேமுதிகவும். ஆனால் பிரேமலதாவுடைய அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இருக்குது, அது பிரமிப்பூட்டுகிறது.
திமுகவும் அதிமுகவும் விடக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். அப்படி வந்திருந்ததுனாக்கா அனாதை நிலைக்கு அவங்க போயிருப்பாங்க. ஆனால் ஏதேனும் ஒரு கட்சி நம்மளை அழைத்தே தீர்வார்கள் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை வகுத்து வச்சுக்கிட்டு 2 பேர்கிட்டையும் பேரம் பேசியதன் மூலமாக ஒரு ராஜ்யசபா வீட்டு வாங்கி 10 சீட்டு வாங்கி தோழமை கட்சிகளுடைய இதயங்களில் ஒரு நெருப்பை பற்ற வைத்து காதிலே போய் வரவிடக்கூடிய ஒரு அரசியல் வியூகத்தை நடத்திய வகையில் அவங்க ஜெயிக்கிறாங்களது வேற. ஆனால் தேர்தல் கூட்டணிக்கான வியூகத்தில் பிரேமலதா தான் முதல் வெற்றியை பெற்றாருன்னு உறுதியாக சொல்ல முடியும். சார், இப்போ உங்கள் கட்சியில் அந்த முதல்ல ஏற்பட்ட புகைச்சல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாணிக் தாக்கூர் போன்றவரெல்லாம் வந்து ராஜேஷ் போன்றவரெல்லாம் தொடர்ந்து வந்து நம்ம தாவேக்காவோட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒருவேளை இப்போ தாவேக்காவோட காங்கிரஸ் கூட்டணி அமைச்சிருந்தா அந்த உற்சாகமான இப்போ 47 இடங்களை வந்து முன்னிலையில் இருக்காங்க தாவேக்கா. ஸோ அந்த உற்சாகமான இடம் அது இதை விட காங்கிரஸ் இன்னும் அதிகமான இடம் கொடுக்கறதா கூட 70 இடங்கள் கொடுக்கறதா கூட பேரம் பேசப்பட்டது இல்லையா? அது இன்னும் பெரிய பங்காக வந்திருக்கும்ல. இப்போ அடுத்த தேர்தலில் வந்து இது மாதிரி வியூகம் மாற்றுவதற்கு ஏதாவது ஏற்பாடு நடக்குமா? இப்போ சொல்றது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வியூகத்தை வைத்து நம்ம பேசும்போது தாவேக்கா கூட காங்கிரஸ் போயிருந்தா விடுதலை சிறுத்தைகளும் கூட வந்திருந்தா நிச்சயமாக கம்யூனிஸ்டும் கூட போயிருக்கோம். ஆமா, அப்ப ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு அது கிடைச்சிருக்கும். திமுக தோல்வியடைகிறதுக்கான அந்த பிரச்சனை வந்திருக்கும். ஆனா அந்த முடிவை ஏன் எடுக்க முடியலன்னா, கரூர்ல 41 பேர் இறந்த பொழுது இந்த விஜய் நடந்து கொண்ட விதம் அது வந்து சரியா இல்ல. இவரை நம்பி எல்லாம் நம்ம போனோம்னா இருக்கிறதையும் இழந்து விடுவோம், இருக்கிற செல்வாக்கும் நமக்கு போய்விடும் என்ற எண்ணத்தில் தான் அந்த முடிவிலிருந்து சற்று மாறுபட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு அலைய வேண்டாம். திமுக கூட்டணியில இருந்து நம்ம 8 முறை வெற்றி பெற்றிருக்கிறோம். கடந்த முறை 10 எம்பிக்கு நின்று 10 எம்பியும் ஜெயிச்சிருக்கிறோம். நம்ம அதை விட்டுட்டு நம்ம எதை நம்பியும் நம்ம வந்து அங்கே போக வேண்டாம். அங்கே போய் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தோம் என்றால் அந்த தோல்விக்கு நம்ம தான் காரணமாயிடுவோம். அது வந்து திமுக தோக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாமும் மிகப்பெரிய தோல்வி அடைந்தால் அது மிகப்பெரிய கட்சிக்கு பின்னடைவை கொடுக்கும் என்று ரொம்ப சிந்தித்துதான் ப. சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் முயற்சி எடுத்து திமுக கூட்டணியில் தொடர்வதற்கு காரணமாக இருந்தார்கள். அது ஒன்றும் தப்பு இல்லை. அன்றைய சூழ்நிலையில் எடுத்த முடிவு சரியான முடிவுதான். நாளைக்கு என்ன வரும் என்பதை பார்த்து அது எங்க கட்சி தலைமை என்ன முடிவெடுத்தாலும் அதை ஏற்க போகிறோம். அவ்வளவுதான். நாளைக்கு இங்க காங்கிரஸ் கட்சி வளரணும். காங்கிரஸ் கட்சி வளர்வதற்கு நாம் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை எங்கள் கட்சி தலைமை தான் முடிவெடுக்க வேண்டும். அன்றைக்கு திமுக கூட்டணியில் சேர்ந்த முடிவு வந்து சரியானதுதான், அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இந்த தேர்தல் முடிவு விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குமானால் 2வது இடத்தை அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்திலே அவர் ஓட்டு சதவீதமாக இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் வந்தார் என்றால் அப்பொழுது எங்க கட்சி தலைமை சிந்திக்கும். அப்பொழுது திமுக கூட நாம் இருந்தால் கட்சி வளருமா, டிவிகே கூட போனா நம்ம கட்சியை மேலும் வளர்க்க முடியுமா என்று சிந்தித்து அவர்கள் எடுப்பார்கள். அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எடுக்கிற முடிவுக்கு எங்க கட்சி தொண்டர்கள் கட்டுப்படுவார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல இருக்குங்க. என்னன்னா, ஒரு முக்கியமான முடிவு எப்போ எடுத்தாலும் ஏதேனும் ஒரு நல்ல காரணம் வந்து அங்கே முன்னாடி வந்து நிற்கும். அப்போ இந்த வந்து திமுகவோட ஒருங்கிணைணும் அப்படின்னு காங்கிரஸ் மேலிடு எடுத்த முடிவுக்கு இன்னொரு காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க வந்து தமிழ்நாட்டில் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலை மட்டும் மனதில் வைத்திருக்காமல் இந்தியா கூட்டணியில் பெரும்பான்மை அங்கம் வகிக்கின்ற கட்சி திமுக. இப்போ திரிணாமுல் காங்கிரஸும் இன்னைக்கு நாளைக்கு மிரட்டிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டு இருக்கு. ஆனா திமுக மட்டும்தான் உறுதியாக இந்தியா கூட்டணியில் காங்கிரஸை தாங்கி பிடிக்குது. அதனால நம்ம விடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. கண்டிப்பா சார். நேரடி தற்போதைய செய்தி என்னவென்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 39 இடங்களிலும் திமுக 55 இடங்களும் தாவேகா 51 இடங்களிலும் முன்னிலையில் இருக்கின்றார்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும்.